ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யே தேகிமே சதா. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெங்களூர் RR நகர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள். இன்று இரவு 8 மணி 7 நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்மனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று இரவு 9 மணி 56 நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6 மணி 14 நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தியோகம் உள்ள நாள். இன்று இரவு 9 மணி 56 நிமிஷம் வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் உள்ள நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிஷம் முதல் 9 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் நல்ல நேரம் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். பாசிட்டிவாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நினைத்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே உயர்வை தரக்கூடிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சில முடிவெல்லாம் எடுப்பீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோடு இருப்பீங்க. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் நாட்டம் அதிகரிக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. குறிப்பாக டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்க, BPO கால் சென்டர், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க. இந்த காலத்தில் ஃப்ரீ அட்வைஸுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்களில் பணிபுரிப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல், ஃபேன்சி ஸ்டோர், ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். பெண்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சில நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. மனசில் ஒரு தெம்பான, மனசுக்கு தைரியம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்லும் சாத்தி வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு போக வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே மனசில் சில சங்கடங்கள், சஞ்சலங்கள் வரும். எப்படி பண்ணியிருக்கலாமே, எப்படி முடிவு பண்ணியிருக்கலாமே, இதை விட பெட்டராக நான் பேசியிருக்கலாமே அப்படின்லாம் மனசில் ஓடும். ஆண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
எதிர்காலத்தை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி நல்ல ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். நல்ல ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கு காதல் கைகூடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், ப்ரோக்ரஸ் சூப்பராக இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே டல்லாக போகும். ஸோ வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய காதல் விஷயங்களை, இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சட்டத்துறை மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். நான் இந்த ஊரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் ட்ரீம் இல்லாமல் இருக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறலாம், சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு மனசில் ஒரு இது ஆசை ஓடும். தப்பு கிடையாது, முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸில் பண்ணுறவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். சால்வேசாய் வித்மகே பட்சிராஜாய் தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதயாத். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி என்பர்களே, யோசிச்சு செயல்பட வேண்டிய நாள். சூரிய பகவானால் சில நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத சில டென்ஷன்கள்லாம் கூட வந்து போகும். சனி ராகுவால் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. லோன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் விசாவோ அட்மிஷனோ சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துவவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அப்ரோச்சில் பண்ண முடியாது. பர்சன் டு பர்சன், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அடாப்டபிலிட்டிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம போராடி ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அடாப்டபிலிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையில் மனசுக்கு இனிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆண்கள் பணம் விஷயத்தில் கவனம் தேவை. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள், டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம், எடுக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வாழ்க்கைனா முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒரு ப்ரோக்ரஸ் நம்ம லைஃப்பில் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது லேர்னிங்காக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஜாப்ல இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்கள், டைல்ஸ், மார்பிள் சம்பந்தமான ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ற விஷயங்களுக்கெல்லாம் வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கட்சி தலைமையிடமிருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, திறமை வெளிப்படும் நாள். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டேஜ் எப்பவுமே கிடைக்காது. அந்த கிடைக்கிற போது நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாள். ஐடி ஊழியர்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய நாள். தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணியிலே சுமை ஏற்படும், நெருக்கடி ஏற்படும், சமாளிச்சிருவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே நிம்மதியை தரக்கூடிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. ஃபோனில் பேசுகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஒன்று சொல்ல போக அவங்க ஒன்று நினைப்பாங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மறுமணம் சம்பந்தமான செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாள். நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், என்னோட போட்டிக்கு போற வராங்களே அப்படின்னு நினைச்சுப்பீங்க. என்ன பண்றது, சில நேரத்தில் நமக்கு டைம் சரியில்லைன்னா அப்படிதான் இருக்கும். பொறாமை மனிதனோடு பிறந்தது, குடும்பத்துக்குள்ளே இருக்கு, அப்ப வெளியில இல்லாம இருக்குமா? ரீசெண்டா கல்யாணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் சொல்றது அப்படியே நம்பிடாதீங்க. ஆண்கள், உங்களுடைய ஆரோக்கிய, தேக ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு வாக்கிங் போறது, ஒரு ஜிம்ல போறது, மனசு அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறன் வளரும். பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டெலிமார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புதுசாக ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்குங்க. இன்னைக்கு ஏங்கிறது எல்லா ஜாபுக்குமே வந்துட்டுது, மோஸ்ட்லி எல்லா செக்டாருக்குமே. ஸோ அதுவும் ஃப்ரண்ட் எண்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஏஐயோட பாதிப்பு இருக்குது. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்டபிலிட்டி பண்ணால் தான் அந்த வேலை போனால் கூட இன்னொரு வேலை நம்ம சர்வை பண்ண முடியும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தந்தையினுடைய சில விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் பண்ண பிஸ்னஸையோ இல்லை அவர் பண்ண ஒரு கன்சல்ட்டிங்கை நீங்கள் அப்படி தொடர்ந்து எடுத்து பண்ணுற மாதிரி சில வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு, அக்கௌண்டிங் ப்ராசஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது ரிலேஷன்ஷிப் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பால் எனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணும். அரசியல்வாதிகள், சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கட்சி தலைமையிடம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வீட்டிலே சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீர்கள்.
ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனசுல பிரச்சனை கூடனாலே ஆண்டவனை தேடுவோம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுங்க, நன்மை நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களை வியாழ பகவானால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக மறுமணம் அல்லது டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் நெருக்கடிகள் இருக்கும், சமாளிக்கிற தைரியம் தன்னம்பிக்கை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை புது டீலிங்கில் நல்லபடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், அதே மாதிரி பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட, மெரைன் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு, லா சம்பந்தமான விஷயங்கள்ல லாயராக, லா கன்சல்டிங் பண்ணுபவர்களுக்கெல்லாம், லா ப்ராசஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீன ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். 7.5 சனி, திடீர் செலவு, விரைய செலவு, எதிர்பாராத செலவு, சம்பந்தமே இல்லாத செலவு கூட வந்து சேரும். என்ன பண்றது? சில நாட்கள், சில நேரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் அப்படித்தான் இருக்கும் 7.5 சனி காலத்தில். நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆனால் ஆண்டவன் ஒரு கணக்கு போடுவான். மாணவர்களை பொறுத்தவரை அனுகூலமான நாள். டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, பியூட்டி பார்லர், சலூன், ஜிம், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தையுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. வாழப்போறது எத்தனை வருஷம்? அவர் நமக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், பல விஷயங்கள் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்காக நம்ம அதே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.